ஒரே வழியாக இருக்க முடியும் என்று நீதிபதி கருத்து தெரிவிக்கிறார். அதுல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நீதிபதி தான் சொல்றாரு. இதே மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லுது 815 டாஸ்மாக் கடையில திறந்துக்கலாம்னு. அந்த நீதியை மதிக்கிறீங்களா? அப்படி நீதிபதி சொல்றாரு. அவர் மொழியில் ஆய்வறிஞர் நாங்க கேட்டா பதில் வச்சிருக்காரு. இல்ல அந்த நீதிமன்றம் வரலாற்று பூர்வமா அந்த மொழி எப்ப தோன்றுன்னு அப்படி தீர்ப்புல படிக்குமா? படிப்பாரா அவரு? நிபந்தனையற்ற மன்னிப்பு என்ன கேட்கணும்? நீங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு நீங்கள் என் தாய்மொழியில இருந்தா உன் தாய்மொழி வந்தது வரல நிரூபிச்சுட்டு கேட்க சொல்ல மன்னிப்பு நாங்க எல்லாருமே கேட்கிறோம். அவரே நீ முடிவிக்கிற ஒரு நடிகன் பயந்துக்குருவாரு படம் ஓடலைன்னா நீ பார்த்தா தான் எங்களுக்கு பணமா சொல்லு? நீங்க தான் எங்க படத்தை எல்லாம் பார்த்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க எவ்வளவு மாண்போட KGF 1, 2 இந்த காந்தாரா இந்த படத்தையெல்லாம் தமிழர்கள் கொண்டாடி எத்தனை கோடி வசூல போய் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அப்ப தமிழனுடைய பேரன்பும் பெருந்தன்மை எவ்வளவு கேவலமாப்படுத்த எவ்வளவு இடிச்சவாத்தனமா இருக்கு பாருங்க. இந்த மாண்பு உனக்கு இல்ல, அது தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கு? தொட்டதுக்கெல்லாம் ஒரு படத்தை ஓட விட மாட்டாரு. ஆனா அமெரிக்கால இருந்து வர படம், சைனால இருந்து வர படம் எல்லாம் நாடங்கும் ஓடும். தமிழன் எடுத்து விடுற படத்தை இவர் கர்நாடகால ஓட்டிட மாட்டாரு. ஆனாலும் நாங்க இந்தியர்கள். இப்ப நீங்க சொன்னா மன்னிப்பு கட்டணும்னாங்க முடியாது. என்ன பண்ணி போடுவாரு? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவ? நீ மன்னிப்பு கேட்க முடியாது. படத்தை தானே ஓட விட முடியாது. படத்தை தானே ஓட விட மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவ நீ? இந்த கோபத்தை நம்மளை அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினால இந்த படம் தமிழ்நாட்டிலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும். அவ்வளவுதானே? உலகம் பூரா இருக்க தமிழன் பார்த்தான்னா படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது. இவ்வளவுதானே? போடா உன் காசு வர வேணா. இவ்வளவுதானே? கர்நாடகாவுக்கு தமிழன் பார்க்க மாட்டானா? என்ன இருக்கு? சும்மா இது ஒரு ஆகுன்னா ஒரு சின்ன பிள்ளை சண்டை மாதிரி. உண்மையை ஏத்துக்கிற வரலாற்றை ஏத்துக்கிற உங்களுக்கு மனது இல்ல. தமிழர்ன்றாவே ஒரு அருவருப்பு, ஒரு பகை உணர்ச்சி. உன்னுடைய தண்ணி எனக்கு தரமாட்ட, உன் நிலத்துல நீர் வளர்த்த, என்னுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை உனக்கு பிரிச்சு கொடுத்துடணும், என்னுடைய அணுவிலையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும், என்னுடைய மீத்தேன் என் நிலத்துல எடுக்கப்படுறது எனக்கு மட்டும்தான் இருக்கா? இந்தியாவில எல்லா மாநிலத்துக்கும் நான் பிரிச்சு கொடுத்துடணும். என்னுடைய வளம் எல்லாருக்கும் பொதுமையா இருக்கும். உங்க நீர் வளம் உங்க நில வளம் உங்களுக்கு மட்டுமே இருக்கும். அப்ப தமிழன் மட்டும்தான் இந்தியன். நீங்க எல்லாம் கன்னடர்கள், நீங்க எல்லாம் அப்படி அவங்க மாநில மக்களாவே இருந்துருவீங்க. எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை? எப்படி அந்த நீதியரசருக்கு நீதிபதினு சொல்றேன். நீ கமலஹாசன் ஒரு நடிகர் ஒற்றை மனுஷன் நினைச்சிட்டு இருக்காத. அவருக்கு பின்னாடி பல கோடி தமிழன் நிக்கிறாங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு நிபந்தனையற்ற அவந்தனையற்ற அதெல்லாம் கைவிடணும். சும்மா தேவையெல்லாம் போயிட்டு கூடாது. அதே மாதிரி நாங்களும் பின்விளைவு காட்ட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணும் நடக்காது, இயங்காது. நாடு உறைஞ்சு போயிடும். பாத்துக்கணும்.